ஆண்கள் தங்கியிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் தொலைபேசி இணைப்புகளை தங்களுக்குள்ளேயே ஆக்கிரமித்திருந்த விதம் 507ஆம் அறையில் இருந்த அந்த பெண் தன் அழைப்பை பெறுவதற்கு மதியத்திலிருந்து மதியம் 2:30 மணி வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. இருப்பினும் அவள் அந்த நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழித்தாள். பாலுறவு என்பது இன்பமா அல்லது நரகமா என்ற தலைப்பில் ஒரு பெண்கள் இதழில் வந்த கட்டுரையை படித்தாள். தன் சீப்பையும் பிரஷையும் கழுவினாள். தன் பழுப்பு நிற உடையிலிருந்த கரையை அகற்றினாள். தன் சட்டையின் பொத்தானை இடமாற்றி தைத்தாள். தன் முகத்திலிருந்த மச்சத்தில் புதிதாக முளைத்திருந்த 2 முடிகளை சிடுக்கெடுத்தாள். கடைசியாக ஆபரேட்டர் அவள் அறைக்கு அழைத்தபோது அவள் ஜன்னல் இருக்கையில் அமர்ந்து தன் இடது கையின் நகங்களுக்கு லேக்கர் பூசி முடிக்கப் போகும் தருவாயில் இருந்தாள். அவள் போன் அடிக்கிறது என்பதற்காக எதையும் அப்படியே விட்டுவிட்டு ஓடும் ரகம் அல்ல. அவள் பருவமடைந்த காலத்திலிருந்தே அவளது தொலைபேசி ஓயாமல் அடித்துக்கொண்டே இருப்பது போன்ற தோற்றத்தை அவள் கொண்டிருந்தாள். போன் அடித்துக் கொண்டிருந்த போது தன் சிறிய பிரஷால் தன் சுண்டுவிரல் நகத்தின் பிறை போன்ற கோட்டை அழுத்தமாக தீட்டினாள். பிறகு அந்த பாட்டிலை மூடிவிட்டு எழுந்து நின்று ஈரமான தன் இடது கையை காற்றில் ஆட்டினாள். காய்ந்திருந்த மற்றொரு கையால் ஜன்னல் இருக்கையிலிருந்த சாம்பல் தட்டை ஆஷ்ட்ரை எடுத்துக்கொண்டு போன் இருந்த மேசைக்குச் சென்றாள். ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்த 2 படுக்கைகளில் ஒன்றில் அமர்ந்து அது 5வது அல்லது 6வது ரிங் போனை எடுத்தாள். ஹலோ என்றாள் அவள். தன் இடது கை விரல்களை விரித்தபடி தன் வெள்ளை நிற பட்டு ஆடையிலிருந்து தள்ளி வைத்துக் கொண்டாள். அவள் காலணிகளைத் தவிர வேறு எதுவும் அணிந்திருக்கவில்லை. மோதிரங்கள் குளியலறையில் இருந்தன. மிஸ்ஸஸ் கிளாஸ், நியூயார்க் அழைப்பு தயாராக உள்ளது என்றார் ஆபரேட்டர். நன்றி என்று கூறிவிட்டு சாம்பல் தட்டை வைக்க மேசையில் இடம் ஒதுக்கினாள். ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. மியூரியல், நீதானா அது? அவள் போன் ஸ்பீக்கரை தன் காதிலிருந்து சற்றே தள்ளி வைத்தாள். ஆமாம் அம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றாள். உன்னை நினைத்து எனக்கு உயிர் போகிறது. ஏன் போன் செய்யவில்லை? நீ நலமாக இருக்கிறாயா? நேற்று இரவும் அதற்கு முந்தைய இரவும் உங்களுக்கு அழைக்க முயன்றேன். இங்கிருக்கும் போன். நீ நலமாக இருக்கிறாயா மியூரியல்? அந்த பெண் ரிசீவருக்கும் தன் காதுக்கும் இடையிலான தூரத்தை இன்னும் அதிகமாக்கினாள். நான் நன்றாக இருக்கிறேன். இங்கே அதிக வெப்பமாக இருக்கிறது. புளோரிடாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு. ஏன் எனக்கு போன் செய்யவில்லை? நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? அம்மா செல்லமே, என்னிடம் கத்தாதீர்கள். உங்கள் குரல் எனக்கு மிகத் தெளிவாக கேட்கிறது என்றாள் அந்த பெண். நேற்று இரவு 2 முறை அழைத்தேன். ஒரு முறை உன் அப்பாவிடம் சொன்னேன் நீ நேற்று இரவு அழைப்பாய் என்று. ஆனால் அவர், நீ நலமாக இருக்கிறாயா மியூரியல்? உண்மையை சொல். நான் நன்றாக இருக்கிறேன். தயவு செய்து அதை திரும்ப திரும்ப கேட்காதீர்கள். எப்போது அங்கே சென்றீர்கள்? தெரியவில்லை. புதன்கிழமை அதிகாலை. யார் கார் ஓட்டியது? அவர்தான் ஓட்டினார் என்றாள் அந்த பெண். பதற்றப்படாதீர்கள். அவர் மிக அழகாக ஓட்டினார். நானே ஆச்சரியப்பட்டேன். அவர் ஓட்டினாரா? மியூரியல், நீ எனக்கு வாக்கு கொடுத்திருந்தாயே. அம்மா, அவள் குறுக்கிட்டாள். இப்போதுதான் சொன்னேன். அவர் மிக அழகாக ஓட்டினார். வழிநெடுகிலும் 50 மைல் வேகத்திற்கு கீழேதான் சென்றார். அந்த மரங்களை வைத்து ஏதாவது விசித்திரமாக செய்ய முயன்றாரா? அவர் மிகச் சிறப்பாக ஓட்டினாரம்மா. தயவு செய்துவிடுங்கள். வெள்ளைக்கோட்டை ஒட்டியே செல்லுமாறு அவரிடம் கேட்டிருந்தேன். அவருக்கு புரிந்தது, அப்படியே செய்தார். மரங்களை பார்க்காமல் இருக்கக்கூட அவர் முயன்றார். அதை பார்த்தாலே தெரிந்தது. அப்பா காரை சரி செய்து விட்டாரா? இன்னும் இல்லை. வெறும் சரி செய்யவே $400 கேட்கிறார்கள். அம்மா சைமர்தான் செய்மோர் பணத்தை தருவதாக அப்பாவிடம் சொன்னாரே. பிறகு ஏன்? சரி, பார்க்கலாம். காரில் அவர் எப்படி நடந்து கொண்டார்? நன்றாகத்தான் என்றாள் அந்த பெண். அவர் உன்னை அந்த மோசமான பெயரால் கூப்பிட்டுக் கொண்டிருந்தாரா? இல்லை. இப்போது அவரிடம் புதிதாக ஒன்று இருக்கிறது. என்ன? ஓ, அதில் என்ன இருக்கிறது அம்மா? மியூரியல், எனக்கு தெரிய வேண்டும். உன் அப்பா? சரி, சொல்கிறேன். அவர் என்னை 1948 இன் ஆன்மீக நாடோடி பெண், மிஸ் ஸ்பிரிச்சுவல் ட்ராம்ப் ஆஃப் 1948 என்று கூப்பிடுகிறார் என்று கூறிவிட்டு அவள் சிரித்தாள். இது நகைச்சுவையல்ல மியூரியல். இதில் சிரிப்பதற்கு ஒன்றுமில்லை. இது பயங்கரமானது. உண்மையில் இது சோகமானது. நான் நினைத்து பார்க்கும்போது. அம்மா, அந்த பெண் குறுக்கிட்டாள். நான் சொல்வதை கேளுங்கள். ஜெர்மனியிலிருந்து அவர் எனக்கு ஒரு புத்தகம் அனுப்பினாரே, நினைவிருக்கிறதா? அந்த ஜெர்மன் கவிதைகள். அதை நான் என்ன செய்தேன்? என் மூளையை கசக்கிக் கொண்டிருக்கிறேன். அது உன்னிடம்தான் இருக்கிறது. நிச்சயமாகவா என்றாள் அந்த பெண். நிச்சயமாக. அதாவது அது என்னிடம் இருக்கிறது. ஃப்ரெடியின் அறையில் இருக்கிறது. நீ அதை இங்கேயே விட்டுச் சென்றாய், என்னிடம் இடமில்லாததால். ஏன்? அவருக்கு அது வேண்டுமா? இல்லை,
ஆனால் நாங்கள் கார் ஓட்டி வரும்போது அதை பற்றி என்னிடம் கேட்டார். நான் அதை படித்தேனா என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். அது ஜெர்மன் மொழியில் அல்லவா இருந்தது. ஆமாமாமா, அது அவருக்கு பொருட்டல்ல என்றாள் அந்த பெண் காலின் மேல் கால் போட்டபடி. இந்த நூற்றாண்டின் ஒரே சிறந்த கவிஞரால் எழுதப்பட்ட கவிதைகள் அவை என்று அவர் சொன்னார். நான் அதன் மொழிபெயர்ப்பையாவது வாங்கியிருக்க வேண்டும் அல்லது அந்த மொழியை கற்றிருக்க வேண்டும் என்றார். மோசம், மிகவும் மோசம். உண்மையில் இது சோகமானது. நேற்று இரவு உன் அப்பா சொன்னார். ஒரு நிமிடம் இருங்கள் அம்மா. அந்த பெண் ஜன்னல் இருக்கைக்குச் சென்று சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்துவிட்டு மீண்டும் படுக்கையில் வந்து அமர்ந்தாள். புகையை வெளியே விட்டபடி அம்மா என்றாள். மியூரியல், இப்போது நான் சொல்வதை கவனி. கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் அப்பா டாக்டர் சிவெட்ஸ்கியிடம் பேசினார். ஓ என்றாள் அந்த பெண். அவர் எல்லாவற்றையும் சொன்னார். அதாவது சொன்னதாகச் சொன்னார். உன் அப்பாவை பற்றித்தான் உனக்கு தெரியுமே. அந்த மரங்கள், ஜன்னலை வைத்து அவர் செய்த காரியம், பாட்டி இறப்பதைப் பற்றி அவர் சொன்ன அந்த துயரமான விஷயங்கள், பெர்முடாவிலிருந்து கொண்டு வந்த அந்த அழகான படங்களை, அவர் என்ன செய்தார் என்பது வரை எல்லாவற்றையும். பிறகு என்ன? முதலாவதாக இராணுவம் அவரை மருத்துவமனையிலிருந்து விடுவித்தது ஒரு மிகப்பெரிய குற்றம் என்று அவர் சொன்னார். சத்தியமாகச் சொல்கிறேன். சைமர் தன் கட்டுப்பாட்டை முழுமையாக இழக்க வாய்ப்பு இருக்கிறது, மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் உன் அப்பாவிடம் திட்டவட்டமாகச் சொன்னார். என் வார்த்தையை நம்பு. இங்கே இந்த ஹோட்டலில் ஒரு மனநல மருத்துவர் இருக்கிறார் என்றாள் அந்த பெண். யார்? அவர் பெயர் என்ன? தெரியவில்லை. ரீசர் என்று நினைக்கிறேன். அவர் மிகச் சிறந்தவர் என்று சொல்கிறார்கள். நான் கேள்விப்பட்டதே இல்லையே. யாராக இருந்தால் என்ன, அவர் சிறந்தவர் என்று சொல்கிறார்கள். மியூரியல், வீணாக பேசாதே. நாங்கள் உன்னை நினைத்து மிகவும் கவலைப்படுகிறோம். உன் அப்பா நேற்று இரவே உன்னை வீட்டுக்கு வரச் சொல்லி தந்தி கொடுக்க நினைத்தார். நான் இப்போது வீட்டுக்கு வரப்போவதில்லை அம்மா. அதனால் அமைதியாக இருங்கள். மியூரியல், சத்தியமாகச் சொல்கிறேன். டாக்டர் சிவெட்ஸ்கி சொன்னார். சைமர் தன் கட்டுப்பாட்டை முழுமையாக. நான் இப்போதுதான் இங்கே வந்தேன் அம்மா. பல வருடங்களுக்குப் பிறகு எனக்கு கிடைத்த முதல் விடுமுறை இது. எல்லாவற்றையும் மூட்டை கட்டிக்கொண்டு என்னால் வர முடியாது என்றாள் அந்த பெண். இப்போது என்னால் பயணம் செய்யவும் முடியாது. வெயிலில் என் உடல் கருத்துப் போய் சன்பர்ன் அசையவே முடியவில்லை. உடல் கருத்துவிட்டதா? நான் உன் பையில் வைத்த அந்த பிரான்ஸ் களிம்பை பயன்படுத்தவில்லையா? நான் அதை சரியாக பயன்படுத்தினேன். இருந்தாலும் கருத்துவிட்டது. அது கொடுமை. எங்கே கருத்திருக்கிறது? உடல் முழுவதும் அம்மா, உடல் முழுவதும். பயங்கரம். நான் பிழைத்துக்கொள்வேன். சொல், நீ அந்த மனநல மருத்துவரிடம் பேசினாயா? ஒருவிதமாகப் பேசினேன் என்றாள் அந்த பெண். அவர் என்ன சொன்னார்? நீ பேசும்போது சைமர் எங்கே இருந்தார்? ஓஷன் ரூம் பியானோ வாசித்துக் கொண்டிருந்தார். நாங்கள் இங்கே வந்த 2 நாட்களுமே அவர் பியானோ வாசித்தார். சரி, அவர் என்ன சொன்னார்? பெரிய விஷயம் எதுவும் இல்லை. அவர்தான் முதலில் என்னிடம் பேசினார். நேற்று இரவு பிங்கோ விளையாட்டின் போது நான் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தேன். அடுத்த அறையில் பியானோ வாசிப்பது என் கணவர் தானா என்று கேட்டார். நான் ஆமாம் என்றேன். சைமருக்கு உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டார். அதற்கு நான், அவர் ஏன் அப்படி கேட்டார்? தெரியவில்லை அம்மா. ஒருவேளை அவர் மிகவும் வெளிரிப்போய் பேல் இருந்ததால் இருக்கலாம் என்றாள் அந்த பெண். விளையாட்டு முடிந்த பிறகு அவரும் அவர் மனைவியும் என்னை குடிக்க அழைத்தார்கள். நான் சென்றேன். அவர் மனைவி மிகவும் மோசமானவள். பான்விட் ஜன்னலில் நாம் பார்த்தோமே ஒரு அசிங்கமான உடை. உனக்கு மிகவும் ஒல்லியான உடல் இருக்க வேண்டும் என்று நீ சொன்னாயே, நினைவிருக்கிறதா? அந்த பச்சை நிற உடையா? அதேதான். அவர் அதை அணிந்திருந்தார். அவருக்கு அது இடுப்பு பகுதியில் மிகவும் அசிங்கமாக இருந்தது. மேடிசன் அவென்யூவில் தொப்பிக்கடை வைத்திருக்கும் அந்த சுசேன் கிளாஸுக்கும் சைமருக்கும் ஏதாவது சொந்தமா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். சரி, அந்த டாக்டர் என்ன சொன்னார்? பெரிய அளவில் ஒன்றுமில்லை. நாங்கள் மதுக்கூடத்தில் பார் இருந்தோம். அங்கே சத்தம் அதிகமாக இருந்தது. இருக்கட்டும், ஆனால் பாட்டியின் நாற்காலியை அவர் என்ன செய்ய முயன்றார் என்று அவரிடம் சொன்னாயா? இல்லையம்மா, நான் அவ்வளவு விரிவாக பேசவில்லை என்றாள் அந்த பெண். அவரிடம் மீண்டும் பேச வாய்ப்பு கிடைக்கும். அவர் நாள் முழுவதும் அந்த பாரில்தான் இருக்கிறார். அவர் எப்போதாவது விசித்திரமாக நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொன்னாரா? உனக்கு ஏதாவது செய்துவிடுவாரோ என்று பயமாக இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை என்றாள் அந்த பெண். அவருக்கு இன்னும் நிறைய தகவல்கள் தேவைப்பட்டன அம்மா. குழந்தை பருவத்தைப் பற்றி எல்லாம் தெரிய வேண்டுமாம். நான் தான் சொன்னேனே. அங்கே ஒரே சத்தமாக இருந்தது. உன் நீல நிற கோட் எப்படி இருக்கிறது?
நன்றாக இருக்கிறது. அதன் உள்ளே இருந்த மெத்தையை சற்று எடுத்துவிட்டேன். இந்த வருடத்து உடைகள் எப்படி இருக்கின்றன? மோசமாக இருக்கின்றன. ஆனால் மிகவும் விலை அதிகம். எங்கும் மின்னும் கற்கள், சீக்வென்ஸ் தான் என்றாள் அந்த பெண். உங்கள் அறை எப்படி இருக்கிறது? பரவாயில்லை. போர் தொடங்குவதற்கு முன்பு எங்களுக்கு கிடைத்த அறை இப்போது கிடைக்கவில்லை. இந்த வருடம் மக்கள் அவ்வளவு சரியில்லை. உணவகத்தில் எங்களுக்கு பக்கத்து மேசையில் அமர்ந்திருப்பவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். லாரியில் ஏறி வந்தவர்கள் போல இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் அப்படித்தான் இருக்கிறது. உன் பாலரினா உடை எப்படி இருக்கிறது? மிகவும் நீளமாக இருக்கிறது. நான் தான் அப்போதே சொன்னேனே, அது மிகவும் நீளம் என்று. மியூரியல், நான் உன்னிடம் கடைசியாக ஒருமுறை கேட்கிறேன், நீ உண்மையில் நலமாகத்தானே இருக்கிறாய்? ஆமாம் அம்மா என்றாள் அந்த பெண். இது நான் 90வது முறையாகச் சொல்லும் பதில். உனக்கு வீட்டுக்கு வர விருப்பமில்லையா? இல்லை அம்மா. உன் அப்பா நேற்று இரவு சொன்னார், நீ தனியாக எங்காவது சென்று இதையெல்லாம் பற்றி யோசிக்க விரும்பினால் அதற்கான செலவை அவர் ஏற்றுக்கொள்வாராம். ஒரு அழகான கடல் பயணம், க்ரூஸ் கூட நீ போகலாம். நாங்கள் இருவரும் நினைத்தது. வேண்டாம், நன்றி என்று கூறிவிட்டு அந்த பெண் தன் கால்களை மாற்றினாள். அம்மா, இந்த போன் அழைப்பிற்கு நிறைய பணம் செலவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த பையனுக்காக போர்க்காலம் முழுவதும் நீ எப்படி காத்திருந்தாய் என்று நினைக்கும்போது, அதாவது அந்த பித்து பிடித்த சில மனைவிகள் செய்த காரியங்களை நினைத்தாள். அம்மா என்றாள் அந்த பெண், நாம் இப்போது போனை வைப்பது நல்லது. சைமர் எப்போது வேண்டுமானாலும் உள்ளே வரலாம். அவர் எங்கே? கடற்கரையில். கடற்கரையிலா? தனியாகவா? அங்கே அவர் ஒழுங்காகத்தான் நடந்து கொள்கிறாரா? அம்மா, நீங்கள் அவரை பற்றி ஏதோ ஒரு பித்துப்பிடித்த பைத்தியக்காரனைப் போல பேசுகிறீர்கள். நான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை மியூரியல். ஆனால் உங்கள் பேச்சு அப்படித்தான் இருக்கிறது. அவர் அங்கே சும்மா படுத்து கிடக்கிறார், அவ்வளவுதான். தன் குளியல் ஆடையை, பாத்ரோப் கூட அவர் கழற்ற மாட்டேன் என்கிறார். குளியல் ஆடையை கழற்ற மாட்டாரா? ஏன்? தெரியவில்லை. ஒருவேளை அவர் மிகவும் வெளிரிப்போய் இருப்பதால் இருக்கலாம். கடவுளே, அவருக்கு சூரிய வெளிச்சம் தேவை. நீ அவரை செய்யச் சொல்லக்கூடாதா? சைமரை பற்றி உங்களுக்கு தெரியுமே என்று கூறிவிட்டு அவள் மீண்டும் காலை மாற்றிக்கொண்டாள். தன் பச்சை குத்தியிருப்பதை டாட்டூ முட்டாள்கள் கூட்டமாக நின்று பார்ப்பது தனக்கு பிடிக்கவில்லை என்கிறார். அவரிடம் பச்சை குத்திய அடையாளமே இல்லையே. இராணுவத்தில் இருக்கும்போது எதையாவது குத்திக் கொண்டாரா? இல்லை அம்மா. இல்லை செல்லமே என்று கூறிவிட்டு அந்த பெண் எழுந்தாள். கேளுங்கள், நான் நாளைக்கு உங்களை அழைக்கிறேன். ஒருவேளை. மியூரியல், நான் சொல்வதை கவனி. சொல்லுங்கள் அம்மா என்று தன் வலது கால் மீது உடல் எடையை சுமத்தி நின்றாள். அவர் ஏதாவது விசித்திரமாகச் செய்தாலோ அல்லது பேசினாலோ எனக்கு தெரியும், உனக்கு புரியும் என்று உடனடியாக எனக்கு தகவல் சொல். கேட்கிறதா? அம்மா, எனக்கு சைமரை பார்த்து பயமில்லை. மியூரியல், நீ எனக்கு வாக்குறுதி தர வேண்டும். சரி, தருகிறேன். போய் வருகிறேன் அம்மா. அப்பாவை கேட்டதாகச் சொல்லுங்கள். அவள் போனை வைத்தாள். சி மோர் கிளாஸ் என்றாள் சிபில் கார்பெண்டர். அவளும் அவளது தாயும் அதே ஹோட்டலில்தான் தங்கியிருந்தார்கள். நீ இன்னும் நிறைய கண்ணாடிகளை பார்த்தாயா? பூனைக்குட்டியே, புசிகேட், அப்படிச் சொல்வதை நிறுத்து. அது எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறது. தயவு செய்து ஆடாமல் நில். திருமதி கார்பெண்டர் சிபிலின் தோள்களில் சூரிய ஒளியால் சருமம் கருகாமல் இருக்க எண்ணெய் சன்டான் ஆயில் தடவிக் கொண்டிருந்தார். சிபில் கடலை பார்த்தபடி ஒரு பெரிய காற்று நிரப்பப்பட்ட பந்தின் மேல் அமர்ந்திருந்தாள். அவள் மஞ்சள் நிற நீச்சல் உடை அணிந்திருந்தாள். அது ஒரு சாதாரண பட்டு துணிதான். அருகில் சென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது என்று திருமதி கார்பெண்டரின் அருகில் அமர்ந்திருந்த பெண்மணி சொன்னார். அவள் அதை எப்படி தைத்தாள் என்று எனக்கு தெரிந்தால் நன்றாக இருக்கும். அது அவ்வளவு அழகாக இருந்தது. கேட்கவே அழகாக இருக்கிறது என்று திருமதி கார்பெண்டர் உடன்பட்டார். சிபில், ஆடாமல் இரு செல்லமே. நீ இன்னும் நிறைய கண்ணாடிகளை பார்த்தாயா என்றாள் சிபில். திருமதி கார்பெண்டர் பெருமூச்சு விட்டார். சரி என்று கூறிவிட்டு எண்ணெய் பாட்டிலை மூடினார். இப்போது ஓடிப்போய் விளையாடு. அம்மா ஹோட்டலுக்குப் போய் திருமதி ஹப்பலுடன் ஒரு பானம் குடிக்கப் போகிறேன். உனக்கு ஒரு ஆலிவ் பழம் கொண்டு வருகிறேன். விடுதலை கிடைத்தவுடன் சிபில் கடற்கரையின் தட்டையான பகுதியை நோக்கி ஓடினாள். அங்கு மணலில் கட்டப்பட்டு சிதைந்து கிடந்த ஒரு கோட்டையில் தன் காலை ஒருமுறை அழுத்திவிட்டு ஹோட்டல் விருந்தினர்களுக்கான பகுதியை தாண்டி நடந்தாள். சுமார் 1/4 மைல் தூரம் நடந்த பிறகு கடற்கரையின் மென்மையான மணல் பகுதியில் சாய்வாக ஓடினாள். ஒரு வாலிபர் மல்லாக்கப்படுத்து கிடந்த இடத்தை அடைந்ததும் சட்டென நின்றாள். நீ தண்ணீருக்குள் போகப் போகிறாயா சீமோர் கிளாஸ் என்றாள் அவள். அந்த வாலிபர் திடுக்கிட்டார். அவரது வலது கை அவரது குளியல் ஆடையின் காலர் பகுதியை இறுக பிடித்தது. அவர் குப்புறப்படுத்து கண்களை மறைத்திருந்த துண்டை அகற்றிவிட்டு சிபிலை பார்த்தார். ஹலோ சிபில், நீ தண்ணீருக்குள் போகப் போகிறாயா? நான் உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன் என்றார் அந்த வாலிபர். என்ன விசேஷம்? என்ன?
என்றாள் சிபில். என்ன புதிய செய்தி? இன்றைய திட்டம் என்ன? என் அப்பா நாளைக்கு விமானத்தில் நைரிப்ளேன் வருகிறார் என்று மணலை உதைத்தபடி சொன்னாள் சிபில். என் முகத்தில் மணலை தெரிக்காதே பாப்பா என்று சிபிலின் கணுக்காலை பிடித்தபடி அவர் சொன்னார். உன் அப்பா வருவதற்கான நேரம் வந்துவிட்டது. நான் ஒவ்வொரு மணி நேரமும் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பெண்மணி எங்கே? என்றாள் சிபில். பெண்மணியா? அவர் தன் மெல்லிய முடியிலிருந்து மணலை தட்டிவிட்டார். அதைச் சொல்வது கடினம் சிபில். அவர் ஆயிரக்கணக்கான இடங்களில் எங்காவது இருக்கலாம். முடித்திருத்தும் இடத்தில் இருக்கலாம். தன் கூந்தலுக்கு வண்ணம் பூசிக்கொண்டிருக்கலாம். அல்லது ஏழை குழந்தைகளுக்காக தன் அறையில் பொம்மைகள் செய்து கொண்டிருக்கலாம். குப்புறப்படுத்திருந்த அவர் தன் 2 கைகளையும் ஒன்றின்மேல் ஒன்றாக வைத்து தன் தாடையை அதன் மேல் ஊன்றிக்கொண்டார். வேறேதாவது கேள் சிபில் என்றார். நீ அணிந்திருக்கும் நீச்சல் உடை மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடித்த விஷயம் ஒன்று உண்டென்றால் அது நீல நிற நீச்சல் உடைதான். சிபில் அவரை வெறித்துப் பார்த்தாள். பிறகு தன் துருத்திக் கொண்டிருக்கும் வயிற்றை பார்த்தாள். இது மஞ்சள் என்றாள். இது மஞ்சள். அப்படியா? சற்று அருகில் வா. சிபில் 1 அடி முன்னால் வந்தாள். நீ சொல்வது முற்றிலும் சரி. நான் எவ்வளவு பெரிய முட்டாள். நீ தண்ணீருக்குள் போகப் போகிறாயா? என்றாள் சிபில். அதைப் பற்றித்தான் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதைப் பற்றி நிறைய யோசனை செய்துவிட்டேன் சிபில். உனக்கு தெரிந்தால் மகிழ்ச்சி அடைவாய். அவர் தலைக்கு அடியில் வைத்திருந்த ரப்பர் மெத்தையை ஃப்ளோட் சிபில் குத்தினாள். இதில் காற்று தேவை என்றாள். நீ சொல்வது சரி. நான் ஒப்புக்கொள்ள விரும்புவதை விட இதில் அதிக காற்று தேவைப்படுகிறது. அவர் தன் தாடையை மணலில் ஊன்றினார். சிபில், உன்னை பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. உன்னை பற்றிச் சொல் என்று சிபிலின் 2 கணுக்கால்களையும் தன் கைகளால் பிடித்துக் கொண்டார். நான் மகர ராசி, கேப்ரிகான். நீ என்ன ராசி? ஷாரன் லிப்ஸ்யூட்ஸ் உன்னுடன் பியானோ இருக்கையில் அமர அனுமதித்ததாகச் சொன்னாள் என்றாள் சிபில். ஷாரன் லிப்ஸ்யூட்ஸ் அப்படி சொன்னாளா? சிபில் தலையை வேகமாக ஆட்டினாள். அவர் அவளது கணுக்கால்களை விட்டுவிட்டு தன் முகத்தை வலது கையில் சாய்த்து கொண்டார். சரி சிபில், இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று உனக்கு தெரியும். நான் அங்கே அமர்ந்து வாசித்துக் கொண்டிருந்தேன். உன்னை காணவில்லை. அப்போது ஷாரன் லிப்ஸ்யூட்ஸ் வந்து என் அருகில் அமர்ந்தாள். என்னால் அவளை தள்ளிவிட முடியாதல்லவா? தள்ளிவிடலாம். ஓ இல்லை, என்னால் அப்படி செய்ய முடியாது என்றார் அந்த வாலிபர். ஆனால் நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன? அவளை நீயாக கற்பனை செய்து கொண்டேன். சிபில் உடனே மணலை தோண்டத் தொடங்கினாள். தண்ணீருக்குள் போவோம் என்றாள். சரி என்றார் அந்த வாலிபர். அடுத்த முறை அவளை தள்ளிவிடு என்றாள் சிபில். யாரை தள்ளிவிட வேண்டும்? ஷாரன் லிப்ஸ்யூட்ஸை. ஷாரன் லிப்ஸ்யூட்ஸ். அந்த பெயர் அடிக்கடி வருகிறதே. நினைவையும் ஆசையையும் கலந்து மிக்சிங் மெமரி அண்ட் டிசையர் என்று கூறிவிட்டு அவர் எழுந்து நின்றார். கடலை பார்த்தார். சிபில், நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று உனக்குச் சொல்கிறேன். நாம் ஒரு வாழை மீனை பனானா ஃபிஷ் பிடிக்க முடியுமா என்று பார்ப்போம். என்ன மீன்? வாழை மீன் என்று கூறிவிட்டு தன் குளியல் ஆடையை கழற்றினார். அவரது தோள்கள் வெளுத்து ஒடுங்கியிருந்தன. அவர் நீல நிற நீச்சல் உடை அணிந்திருந்தார். அந்த ஆடையை மிக நேர்த்தியாக மடித்து மணலில் வைத்தார். பிறகு தன் ரப்பர் மெத்தையை எடுத்துக்கொண்டு சிபிலின் கையை பிடித்துக் கொண்டார். இருவரும் கடலை நோக்கி நடக்கத் தொடங்கினர். உன் வாழ்க்கையில் நீ நிறைய வாழை மீன்களை பார்த்திருப்பாய் என்று நினைக்கிறேன் என்றார் அவர். சிபில் தலையை அசைத்தாள். பார்க்கவில்லையா? நீ எங்கே வசிக்கிறாய்? எனக்கு தெரியாது என்றாள் சிபில். நிச்சயம் உனக்கு தெரியும். ஷாரன் லிப்ஸ்யூட்ஸிற்கு தெரியும். அவளுக்கு 3.5 வயதுதான் ஆகிறது. சிபில் தன் கையை விடுவித்துக் கொண்டாள். மணலில் கிடந்த ஒரு சாதாரண சிப்பியை எடுத்து பார்ப்பது போல பாசாங்கு செய்தாள். பிறகு அதை தூக்கி எறிந்துவிட்டு வேர்லிவுட் கனெக்டிகட், வேர்லிவுட் கனெக்டிகட் என்றாள். வேர்லிவுட் கனெக்டிகட் என்றார் அவர். நீ லிட்டில் பிளாக் சாம்போ, லிட்டில் பிளாக் சாம்போ படித்திருக்கிறாயா? நீ அதை கேட்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்றார் அவர். நான் நேற்றிரவுதான் அதை வாசித்து முடித்தேன். அவர் மீண்டும் அவளது கையை பிடித்துக் கொண்டார். உனக்கு அது பிடித்திருந்ததா? அந்த புலிகள் அந்த மரத்தை சுற்றி ஓடினவா? அவை நிறுத்தவே மாட்டாது என்று நினைத்தேன். அவ்வளவு புலிகளை நான் பார்த்ததே இல்லை. அங்கே 6 புலிகள்தான் இருந்தன என்றாள் சிபில். 6 மட்டுமா என்றார் அவர். அதை மட்டும் என்று சொல்கிறாயா? உனக்கு மெழுகு வாக்ஸ் பிடிக்குமா என்று கேட்டாள் சிபில். எனக்கு எது பிடிக்குமா என்று கேட்டாய் என்றார் அந்த வாலிபர். மெழுகு மிகவும் பிடிக்கும். உனக்கு? சிபில் தலையசைத்தாள். உனக்கு ஆலிவ் பழங்கள் பிடிக்குமா என்று கேட்டாள். ஆலிவ்? ஆமாம். ஆலிவ் மற்றும் மெழுகு. அவை இல்லாமல் நான் எங்கும் செல்வதில்லை. உனக்கு ஷாரன் லிப்ஸ்யூட்ஸை பிடிக்குமா என்று கேட்டாள் சிபில். பிடிக்கும், பிடிக்கும் என்றார் அவர்.
அவளிடம் எனக்கு பிடித்த விஷயம் என்னவென்றால், ஹோட்டல் வரவேற்பறையில் இருக்கும் சிறிய நாய்களிடம் அவள் ஒருபோதும் வம்பளக்க மாட்டாள். உதாரணமாக, அந்த கனடா நாட்டு பெண்மணியின் சிறிய நாய். சில சிறுமிகள் பலூன் குச்சிகளால் அந்த நாயை குத்தி விளையாடுவார்கள். ஷாரன் அப்படி செய்ய மாட்டாள். அவள் ஒருபோதும் இரக்கமில்லாமல் நடந்து கொள்ள மாட்டாள். அதனால்தான் எனக்கு அவளை மிகவும் பிடிக்கும். சிபில் அமைதியாக இருந்தாள். எனக்கு மெழுகுவர்த்திகளை மெல்ல பிடிக்கும் என்றாள் கடைசியில். யாருக்குத்தான் பிடிக்காது என்றபடி தண்ணீருக்குள் இறங்கினார் அவர். குளிர்ச்சியாக இருக்கிறது. அவர் ரப்பர் மெத்தையை நீரில் மிதக்கவிட்டார். சிபில், சற்று பொறு, நாம் இன்னும் கொஞ்சம் ஆழத்திற்குச் செல்வோம். சிபிலின் இடுப்பு வரை நீர் வரும் இடத்திற்கு அவர்கள் சென்றனர். அவர் அவளை தூக்கி அந்த மெத்தையின் மேல் படுக்க வைத்தார். வாழை மீன்கள் தென்படுகிறதா என்று பார். வாழை மீன்களுக்கேற்ற ஒரு பொன்னான நாள் இது. எனக்கு எதுவும் தெரியவில்லை என்றாள் சிபில். புரிகிறது. அவற்றின் பழக்க வழக்கங்கள் விசித்திரமானவை. அவை மிகவும் சோகமான வாழ்க்கையை வாழ்பவை என்று மெத்தையை தள்ளியபடி சொன்னார் அவர். அவை என்ன செய்யும் தெரியுமா சிபில்? நிறைய வாழைப்பழங்கள் இருக்கும் ஒரு பொந்துக்குள் நீந்திச் செல்லும். உள்ளே போகும்போது அவை சாதாரண மீன்களைப் போலத்தான் இருக்கும். ஆனால் உள்ளே போனதும் பன்றிகளைப் போல நடந்து கொள்ளும். எனக்கு தெரிந்து சில வாழை மீன்கள் 78 வாழைப்பழங்கள் வரை சாப்பிடும். அப்படி சாப்பிட்ட பிறகு அவை மிகவும் குண்டாகிவிடும். அதனால் வந்த வழியாக மீண்டும் வெளியே வர முடியாது. கதவு இடுக்கில் அவை நுழைய முடியாது. அப்புறம் அவற்றுக்கு என்ன ஆகும்? அவை இறந்துவிடும். அவற்றுக்கு வாழைப்பழக் காய்ச்சல் வந்துவிடும். அது ஒரு கொடிய நோய். இதோ ஒரு அலை வருகிறது என்று சிபில் பதற்றமடைந்தாள். அதை புறக்கணிப்போம் என்றார் அவர். அவர் சிபிலின் கணுக்கால்களை பிடித்து மெத்தையை அலைக்கு மேலே உயர்த்தினார். சிபில் மகிழ்ச்சியில் கத்தினாள். சிபில் தன் கண்களை மறைத்த முடியை ஒதுக்கிவிட்டுச் சொன்னாள், நான் ஒன்றை இப்போதே பார்த்தேன். எதை பார்த்தாய் என் அன்பே? ஒரு வாழை மீனை. கடவுளே, அதன் வாயில் வாழைப்பழங்கள் இருந்தனவா? ஆமாம், 6 வாழைப்பழங்கள். அந்த வாலிபர் திடீரென சிபிலின் பாதத்தை எடுத்து முத்தமிட்டார். ஹேய் என்றாள் சிபில். நாமே இப்போது கரைக்கு திரும்புவோம். உனக்கு இது போதுமா என்றார் அவர். சிபில் இல்லை என்றாள். ஆனால் அவர் அவளை கரைக்கு தள்ளிவிட்டார். சிபில் ஹோட்டலை நோக்கி ஓடினாள். அந்த வாலிபர் தன் குளியல் ஆடையை போட்டுக்கொண்டு ஈரமான மெத்தையை தூக்கிக் கொண்டு மெதுவாக ஹோட்டலுக்கு நடந்தார். லிஃப்டில் ஒரு பெண்மணி அவருடன் ஏறினாள். நீங்கள் என் கால்களை பார்ப்பதை நான் கவனிக்கிறேன் என்றார் அவர் அந்த பெண்ணிடம். என்ன சொன்னீர்கள் என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் அந்த பெண். என் கால்களை பார்க்க விரும்பினால் நேராகச் சொல்லுங்கள். இப்படி திருட்டுத்தனமாக பார்க்காதீர்கள். அந்த பெண் பயந்து போய் அடுத்த தளத்திலேயே இறங்கிவிட்டாள். அவர் 5வது தளத்தில் இறங்கி 507ஆம் அறைக்குள் நுழைந்தார். அறையில் நகப்பூச்சி நீக்கியின் நெயில் லாக்கர் ரிமூவர் மணம் வீசியது. படுக்கையில் மியூரியல் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவர் ஒரு பெட்டியை திறந்து துணிகளுக்கு அடியிலிருந்து ஒரு தானியங்கி துப்பாக்கியை ஆட்டோமேட்டிக் பிஸ்டோல் எடுத்தார். அதன் ரவைகளை சரிபார்த்தார். பக்கத்து படுக்கையில் அமர்ந்து அந்த பெண்ணை பார்த்தார். பிறகு துப்பாக்கியை ஏந்தி தன் வலது பக்க பொட்டுப்பகுதியில் சுட்டுக்கொண்டார்.